breeding and biotechnology போன கிளாஸ்ல plant breeding for improved nutritional quality வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு methods of plant breeding for crop improvement. ஒரு crop improve பண்றதுக்காக என்னென்ன plant breeding methodsலாம் இருக்கு அப்படினு பார்க்கலாம். Methods of plant breeding to develop high yielding varieties. நம்ம crop improvementன்றது என்னது? High yielding varieties provide பண்றது. High production உள்ள varieties வந்து high production வந்து நம்ம உருவாக்குற varieties provide பண்றது. So என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னா introduction of new varieties of plants. ஒரு new varieties genes யூஸ் பண்ணி ஒரு நியூ ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம நியூ வெரைட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. செலக்ஷன் மூலமாக தென் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். ஒவ்வொன்றையுமே நம்ம பார்க்கலாம். பாலிப்ளாய்டி ப்ரீடிங் இருக்குது, மியூட்டேஷன் ப்ரீடிங் இருக்குது, ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ். ஒரு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஸ்பீஷியஸ், ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் இருக்குது. அந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ்ன்றது என்னது? வேறு கண்ட்ரிலேயோ வேறு பிளேஸ்லேயோ இருந்த ஒரு ஸ்பீஷியஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கண்ட்ரியில் நம்ம உள்ளே கொண்டு வரோம். அப்போது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன பண்ணும்? ப்ரீட் பண்ண ஆரம்பிக்குமா? நேட்டிவ் ஸ்பீஷஸ் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் லிபரல் ஜீன் கொண்டது, ஒரு மாடரேட் கண்டென்ட் குவாலிட்டி உள்ள ஒரு ஜீன். எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸில் ரொம்ப ஹை குவாலிட்டி ஜீன்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய ஈல்டு ப்ரொடக்ஷனையோ ஒரு ஹை குவாலிட்டி உள்ளதோ இருக்குது. குவாலிட்டிலையோ ப்ரொடக்ஷன்லையோ அது வந்து பெனிஃபிஷியல் கம்பேர் டு த நேட்டிவ் ஸ்பீஷஸ்னு வச்சுப்போம். அப்போ அந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸை நம்ம நேட்டிவ் ஸ்பீஷஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்? ரெண்டுமே ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ப்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நியூ வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? அதுதான் என்னது? இந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த plant breeding ஓடைய method. It is a process of introducing the high yielding varieties of plant from one place to another. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு high yielding variety introduce பண்றது தான் என்னது? இந்த method. Such plants are called as exotic species. Exotic speciesனா என்னது? Xனால என்னது? outside, வெளியில இருந்து. அப்போ அந்த ஸ்பீஷியஸை இன்சர்ட் பண்றோம்ல, அதனால exotic speciesனு அந்த ஸ்பீஷியஸை சொல்றோம். These imported plant and material may carry the pathogens and pests, hence they are thoroughly tested in a plant quarantine before being introduced to the field. அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா பெஸ்ட்டுக்கும் பேத்தஜன்ஸுக்குமே வந்து என்ன பண்ணும்? அது கேரி பண்ணிட்டு வரும். நம்ம ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுலேருந்து எல்லாமே இருக்கும். இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், அதில் டிபெண்ட் பண்ணி இருக்கிற பேத்தஜன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இருக்கும். அப்போ அது உள்ளே கொண்டு வரும்போது, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு தரவாக குவாரண்டைன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்களாம். டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட நேட்டிவ் ஃபீல்டில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. சைனாலேருந்து ஃபசியோலஸ் முங்கோ அப்படின்ற ஒரு இதை வந்து சைனாலேருந்து நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபசியோலஸ் முங்கோ அப்படின்ற பிளான்ட்டை. ஏன் இது அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறையா நம்ம நாட்டில் வந்து முள்ளு செடி நிறையா இருக்கும் இல்லையா? அது ஆக்சுவலாக ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ். அந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்ததுனால நம்ம அந்த முள்ளு செடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கருவேல மரம் சொல்கிறோம் இல்லையா? கருவேலம். அந்த கருவேல மரம் என்ன பண்ணுன்னா, எவ்வளோ வாட்டர் அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியுமோ மற்ற பிளான்ட்ஸ்க்கு கொடுக்காம எல்லா வாட்டரையுமே அப்சர்வ் பண்ணிக்க. அது பக்கத்தில் எந்த செடியுமே வளர விடாது. அப்போ இது என்ன? அது ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ் தான், பட் வந்து அது எவ்வளோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து கொடுத்துட்ருக்கு. வாட்டர் அதுவும் இருக்கிற எல்லா கிரவுண்ட் வாட்டரையும் காலி பண்ணிடும். மற்ற பிளான்ட்ஸுக்குமே வந்து வளர்கிறதுக்கான தேவையான வாட்டர் வந்து அது கொடுக்காததுனால அது மற்ற பிளான்ட்ஸை நம்மளுக்கு ஈல்டு ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க? தரவாக குவாரண்டைன் மூலமாக செக் பண்ணிட்டு இது ஏன் அவசியமானு கேட்டால் அது பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஒரு கண்ட்ரியில் கிரியேட் பண்ணுது. அப்போது அது ரொம்பவே அவசியம். தென் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து செலக்ஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்கில் ரொம்ப ஓல்டஸ்ட் மெத்தட் வந்து இந்த செலக்ஷன் தானா. இன் விச் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஆர் சார்ட்டட் அவுட் ஃப்ரம் அ மிக்சட் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஹை ஈல்டிங்காக இருக்கும், அதிகமாக வளர்ந்து நல்ல குவாலிட்டியோடு நல்லா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதோட நிறைய ட்ரஃப் வெரைட்டிஸ் இருக்கும். சின்ன வளராமல் அப்படியே எவ்வளோ உரம் போட்டாலுமே வளராமல் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். நம்மளுக்கு எடுக்கிற நம்ம ஒரு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரி எல்லா பிளான்ட்டுமே இருக்காது, அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? எந்த இதில் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தரக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டி இருக்கோதோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணுமா. அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி, மார்ஃபாலஜிக்கலாக அது வெளி தோற்றத்தை, அதோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை ஃபஸ்ட்டு அந்த மிக்சட் பாப்புலேஷன்லேருந்து ஒரு பிளான்ட்டோ, ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டையோ, ஒரு தனி பிளான்ட்டையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்டையோ நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். செக்ரிகேட் பண்ணுறது பேர் தான் என்னது? செலக்ஷன். ஸோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், clonal selection. மொத்தம் 3 இருக்கு. மாஸ் செலக்ஷன் என்னன்னு பார்ப்போம். Seeds of best plants showing desired characters are collected from a mixed population. ஒரு mixed population இருக்கு அப்படின்னா அதிலிருந்து
பெஸ்ட்டு பிளான்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, இந்த பிளான்ட்ஸ்லாம் எனக்கு நிறையா ஈல்டு கிடைக்குதுப்பா, நிறையா ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நிறைய ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட்ஸோட சீடை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு இந்த கலெக்டட் சீட்ஸ் ஆர் அலவுட் டு ரைஸ் அ செகண்ட் ஜெனரேஷன். அதுலேருந்து நம்ம ஒரு பிளான்ட்டை அதை ஒரு பிளான்ட்டை ஆக்கி அதுலேருந்து ஒரு நிறையா சீட்லிங்ஸ் வரும் இல்லையா, அந்த சீட்லிங்ஸ் தான் என்னது செகண்ட் ஜெனரேஷன். அந்த செகண்ட் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். அதுக்கடுத்து திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் ஃபார் 7 or 8 ஜெனரேஷன். இதே மாதிரி 7 to 8 ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணுறோம் இதே ப்ராசஸை. ஒரு சீட் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து அதை வளர்த்து அதுலேருந்து நிறையா சீட்லிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த சீட்லிங்ஸ்லேருந்து அதை வந்து பிளான் பண்ணி அதுலேருந்து வர சீட்லிங்ஸை இந்த மாதிரி ஒரு 7 to 8 ஜெனரேஷன், இது ஒரு ஜெனரேஷனாக இந்த மாதிரி 7 to 8 ஜெனரேஷன் கண்டினியூ பண்ணுறாங்களாம். திஸ் ப்ராசஸஸ் கேரிட் அவுட் ஃபார் 7 to 8 ஜெனரேஷன். அட் த எண்ட் தே வில் பி மல்டிப்ளைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் கல்டிவேஷன். அப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஜென்ரேஷனில் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணது பெஸ்ட் குவாலிட்டி தான். அதோடைய சீட்லிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்களாம், இதுலேருந்து இந்த 7 to 8 ஜென்ரேஷனுக்கு அடுத்து கிடச்ச எல்லாத்தையுமே ஃபார்மர்ஸ்க்கு கல்டிவேட் பண்ண கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம் காமன் எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ் செலெக்ஷன் ஆர் கிரவுண்ட்நட் வெரைட்டி. கிரவுண்ட்நட் வெரைட்டியான TMB2வும் AK10ம், கிரவுண்ட்நட் வெரைட்டிஸான TMB2வும் AK10ம் அந்த மாதிரி தான் மாஸ் செலெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்க. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சீட்லிங்ஸ் ப்ரொவைட் பண்ணி அது கல்டிவேஷனுக்காக ஃபார்மர்ஸ்க்கு மாஸாக கொடுத்தது தான் என்னது இந்த மாஸ் செலெக்ஷன். இட் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் கிவன் பிலோ. அதோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு இது மிக்சட் பாப்புலேஷனாக இருக்குது. ஒன்று வந்து அது நல்ல ஈல்டு கொடுக்குது, அதான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே பெட்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா, இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி உள்ளதாக எடுத்திருக்கோம். இந்த ஆரஞ்சுன்றது என்னது, பெஸ்ட் குவாலிட்டி உள்ள ஒரு பிளான்ஸ். அப்போது அந்த பிளான்ஸை மட்டும் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த பிளான்ஸை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து சீட்லிங்ஸை ப்ரொவைட் பண்ண வைக்கிறாங்க. அப்போது செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த ஜீனில் வந்து இந்த ஜீனுக்குரியது மட்டும் இருக்காது. ஏன்னா அது ப்ரீட் பண்ணியிருக்கும். செல்ஃப் ப்ரீடிங் மூலமாகவோ ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங் மூலமாகவோ இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களே அதோட ஜீன்ஸுமே அதில் இருக்கும். அப்போது இதை நம்ம இந்த ஆரஞ்சை மட்டும் நம்ம ப்ரீட் பண்ண வைக்கும்போது ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஆரஞ்சும் ப்ரொவைட் ஆகும், அப்புறம் இந்த ஸ்கொயரும் ப்ரொவைட் ஆகும். நம்மளுக்கு தேவை ஆரஞ்சு தான். அப்போ செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அடுத்து திருப்படியும் அந்த ஆரஞ்சு எடுத்து நம்ம என்ன பண்ண வைக்கிறோம், ப்ரீட் பண்ண வைக்கிறோம். அந்த ப்ரீட் பண்ணதுக்கு அடுத்து ஒரு 7 to 8 ஜென்ரேஷன் கழிச்சு நம்மளுக்கு நிறைய அந்த ஆரஞ்சு வெரைட்டிஸ், அதாவது பெட்டர் குவாலிட்டி பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பியூர் லைன் செலெக்ஷன். பியூர் லைன்றது என்னது, இட் இஸ் அ ப்ராகனி ஆஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்டைன்டு பை செல்ஃப் ப்ரீடிங். ஒரு பியூர் லைன் அப்படின்றது என்னதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன். அந்த பிளான்ட்டில் வந்து 2 சீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 சீடுமே என்னதுன்னா ஒரே பிளான்ட்லேருந்து வந்த சீட்ஸ் தான். அப்போது இந்த சீட்ஸையும் நம்ம பண்ணுறது என்னது ப்ரீட் பண்ண வைக்கிறதா என்னன்னு சொல்கிறோன்னா செல்ஃப் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ப்ரீடிங்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது பியூர் லைன்ஸ். ஏன்னா அதில் வேறு எந்த ஒரு பிளான்ட்டோட ஜீனுமே இல்லை. இந்த ஒரே ஒரு பிளான்ட்டோட இது செல்ஃப் ப்ரீட் பண்ணுறதுனால கிடைக்குது. அதனால என்னன்னு சொல்கிறோம், அதான் பியூர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் பிளான் செலெக்ஷன். அப்போது இந்த பியூர் லைன்றது என்னது, இது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பிளான். அந்த சீடில் இருக்கிறத அதோட சீடோடய நம்ம ப்ரீட் பண்ணி வைக்கிறதுனால ஒரு பியூர் லைன் கிடைக்குது. அப்போ இதுவும் பெஸ்ட் குவாலிட்டி உள்ளதாக தான் இருக்கும். அதில் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரே ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறதுனால நம்ம இண்டிவிஜுவல் பிளான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் பியூர் லைன் செலெக்ஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் செல்ஃப் பாலினேட்டட் க்ராப் அண்ட் ஹார்வெஸ்டட் இண்டிவிஜுவலி. பியூர் லைன் செலெக்ஷனில் எப்படி இருக்குமா, நிறையா பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு செல்ஃப் பாலினேட்டட் க்ராப் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்து இதுலேருந்து ஒரு பியூர் லைன் கிடைக்கும். அந்த பியூர் லைன் என்ன பண்ணுவாங்க, திருப்பி இதோட சீட்ஸோட நம்மளுக்கு ப்ரீட் பண்ண வைப்பாங்க. இப்போ நிறையா ஜென்ரேஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மூலமாக நம்மளுக்கு என்னென்னா நிறையா மாஸ் சீட்ஸை வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாஸ் சீட்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா. இன் பியூர் லைன் செலெக்ஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து செல்ஃப் பாலினேட்டட் க்ராப், இதுதான் என்னது செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறாங்க. அப்போது செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா, இந்த பிளான் செலெக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பிளான்ட் இருக்குது. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு ரெண்டு இருக்கும், பைசெக்ஷுவல் பிளான்ட்னு வச்சுப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒரே பிளான்ட்டில் இருக்குது. அப்போது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆந்தர் இருக்குது இல்லையா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரியில் இருக்க ஸ்டிக்மாவில் தான் என்ன ஆகும், ஆந்தர் போயிட்டு உட்காந்து நம்மளுக்கு பாலினேஷன் நடக்கும். இதுதான் பாலினேஷன். அந்த ஆந்தர் போயிட்டு ஸ்டிக்மாவில் அட்டாச் ஆகிற வரைக்கும் தான் என்னது பாலினேஷன். உள்ளே போய் ஃபர்டிலைசேஷன் ஆகிட்டு நம்மளுக்கு நியூ பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ப்ராசஸ். அப்போது இந்த பாலினேஷன் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே பிளான்ட்டில் இருக்கிற மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையும் ப்ரீட் பண்ண வைக்கிறோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுமா, நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகுது.
பிளான்ஸ் வந்து லார்ஜ் நம்பரில் ப்ரொவைட் ஆகுது. அதுவும் அது என்ன பண்ணுது, ஒரே ஒரு குவாலிட்டி உள்ள கேரக்டர்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணுது. ஏன்னா அது வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து வர இது. இப்போ நம்ம ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம வந்து ப்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்து மல்டிபிள் காப்பீஸில் ப்ரொடியூஸ் ஆகும். மல்டிபிள் பிளான்ஸில் நம்மளுக்கு ஒரு காப்பி வந்து நிறையா பிளான்ஸில் வந்து ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கும். அப்போது இந்த இதுதான் என்னது பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூர் லைன் செலெக்ஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் அ செல்ஃப் பாலினேட்டட் கிராப் அண்ட் ஹார்வெஸ்டட் இண்டிவிஜுவலி. அது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஹார்வெஸ்ட் வந்து ஒவ்வொருத்துலேருந்து கிடைக்கும். இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ராஜெனிஸ் ஃப்ரம் தம் ஆர் எவல்யூவேட்டட் செப்பரேட்லி. ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அடுத்து அதை வந்து எவாலுவேஷனுக்கு அனுப்புவாங்க. இதில் இருக்க எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குதா, இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதாவது ஹார்ம்ஃபுல் குவாலிட்டிஸ், தேவையில்லாத அன்வான்ட் குவாலிட்டிஸ் வந்து அந்த பிளான்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் பண்ணுவாங்க. எவாலுவேஷன் பண்ணதுக்கு அடுத்து த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் அஸ் அ பியூர் லைன் வெரைட்டி. அதில் இருக்க பெஸ்ட் ஒன்னை பியூர் லைன் வெரைட்டி. ஏன்னா பியூர் லைன்ன்றது ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் கேரி பண்ணிகிட்டே வருது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம செல்ஃப் ட்ரீட் பண்ணுறதுனால. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பியூர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பியூர் லைன் வெரைட்டியை என்ன பண்ணுவாங்க, ப்ராகனி இஸ் சிமிலர் போத் ஜீனோடைபிக்கலி அண்ட் ஃபீனோடைபிக்கலி. அந்த பெஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே ஃபீனோடைபிக்கலியாகவும், அதாவது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்லையும் ஜீனோடைபிக்கல் ஜீன்லையுமே எப்படி இருக்குமா, சிமிலராக இருக்குமா. அந்த ப்ராகனின்றது அந்த மெயின் பிளான்ட்லேருந்து வர சீட்லிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்லிங்ஸில் இருக்க வர பிளான்ஸ் என்னது ப்ராகனி பிளான்ஸ். அதோடைய அது ப்ரொவைட் பண்ணுற ஜென்ரேஷன் பிளான்ஸ் தான் என்னது ப்ராகனி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Then வந்து clonal selection, a group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. So vegetative or otherwise asexual reproduction. Asexual reproduction மூலமாவோ vegetative reproduction மூலமாவோ நம்மளுக்கு கிடைக்கிற plants பேர் என்னது clones. க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதிலிருந்து நம்ம நிறைய குரூப் ஆஃப் பிளான்ஸை வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அதுதான் என்னது க்ளோனல் செலெக்ஷன். ஆல் த பிளான்ஸ் ஆஃப் அ க்ளோன் ஆர் சிமிலர் போத் இன் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப். இந்த க்ளோன்ஸில் வந்து என்ன ஒரு இதுனா, எல்லாமே ஜீனோடைப்லேயும் ஃபீனோடைப்லேயுமே சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Selection of desirable clone from the mixed population of the vegetatively propagated plant is called clonal selection. So clones வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அதிலிருந்து எந்த ஒரு டிசைரபிள் க்ளோன்ஸ், டிசைரபிள் குவாலிட்டி உள்ள க்ளோன்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் என்னது clonal selection அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோட செலெக்ஷன் செகண்ட் டைப் வந்து முடிஞ்சிச்சு, செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து polyploidy breeding. Sexually reproducing organism have two complete set of chromosome in their somatic cells. ஸோ ஒவ்வொரு செக்ஷுவல் ஆர்கானிசம்லேயுமே நம்ம பார்த்தோம்னா செக்ஷுவல் ஆர்கானிசம் இருக்குது இல்லையா, செக்ஷுவல் ஆர்கானிசமோடைய சொமாட்டிக் செல்ஸ், அதாவது பாடி செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமா, டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு செல் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகுது. அப்போ அந்த 2 செல் வந்து அகெயின் ஒரு 2 செல்லாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அது என்னது டிப்ளாய்டு குரோமோசோம். டிப்ளாய்ட் செட் ஆஃப் 2 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறதுனால நம்மளுக்கு டிப்ளாய்டாக நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகும். இதே நம்ம கேமெட்டிக் செல்ஸ், ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சொமாட்டிக் செல்ஸ், பாடி செல்ஸில் நம்மளுக்கு டிப்ளாய்ட் கண்டிஷனும், கேமெட்டிக் செல்ஸில் நம்மளுக்கு ஹாப்ளாய்ட் கண்டிஷனும் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு செல் வந்து இன்னொரு செல்லை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணும், அந்த ஒரு செல் இன்னொரு செல்லை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணும். அப்போது ஸோ ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் தான் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை என்னன்னு சொல்கிறோன்னா ஹாப்ளாய்ட் கண்டிஷன் சொல்கிறோம். கேமெட்டிக் செல்ஸ் வந்து ஹாப்ளாய்டு, சொமாட்டிக் செல்ஸ் வந்து டிப்ளாய்டு. செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசமில் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆர்கானிசம் ஹேவிங் மோர் தென் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்டு பாலிப்ளாய்டு. எந்த ஆர்கானிசமில் மோர் தென் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குதோ அதை பாலிப்ளாய்டு. இந்த பாலிப்ளாய்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாலிப்ஸாவும் பாலிஸாவும் ஆப்ளோஸாவும் பிரிக்காங்க. பாலி அப்படின்னாலே என்னது நம்மளுக்கு மெனி, ஆப்ளோஸ்னால் என்னதுன்னா 1 fold ப்ளஸ் ஈடோஸ். இந்த ஆப்ளோஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1 fold ப்ளஸ் ஈடோஸாக பிரிக்காங்க. அப்போது இந்த 1 fold ப்ளஸ் ஈடோ அப்படின்னா என்னதுன்னா ஃபார்ம். ஸோ ஒரு பாலிப்ளாய்டு அப்படின்னா என்னதுன்னா மெனி செட் ஆஃப் குரோமோசோம் அதை ப்ரொவைட் பண்ணுது 1 fold ஃபார்மில் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் கண்டிஷன் இஸ் கால்டு பாலிப்ளாய்டி. இட் கேன் பி இன்டியூஸ்டு பை த ஃபிசிக்கல் ஏஜென்ட் சச் அஸ் ஹீட் ஆர் கோல்டு ட்ரீட்மெண்ட். இது வந்து இந்த பாலிப்ளாய்டி கண்டிஷனை வந்து நம்ம உருவாக்கலாம் எப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் மூலமாக. அதை வந்து ஹீட்டோ அந்த ஒரு ஆர்கானிசம் மேலே ஒரு ஹீட்டோ கோல்ட் ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கறது மூலமாகவோ இல்லை எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி, அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் கால்சிசைன் வந்து மோஸ்ட்லி பாலிப்ளாய்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாலிப்ளாய்டி கண்டிஷனை ஒரு பிளான்ட்டில் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்ட் ப்ரீடிங். இந்த பாலிப்ளாய்ட் ப்ரீடிங்னால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சீட்லெஸ் வாட்டர் மெலானும் பனானாஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகலாம். 3N கண்டிஷன், ட்ரிப்ளாய்ட் கண்டிஷனில் 3N சொல்லக்கூடியது என்னது ட்ரிப்ளாய்டு. நம்ம எப்படி ஹாப்ளாய்ட் டிப்ளாய்டு பார்த்தோமோ அதே மாதிரி ட்ரிப்ளாய்ட்
3 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கும். அப்போது அதுக்கு வந்து சீட்லெஸ் வாட்டர்மெலனில் சில இதில் பார்த்துருப்பீங்க சீட்ஸே இருக்காது. அப்போது பனானாஸ்லேயும் அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகுது இந்த பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் மூலமாக. TV29ன்றது ஒரு டீயோடைய ட்ரிப்ளாய்ட் வெரைட்டி. இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முக்கியம். ட்ரிப்ளாய்ட் வெரைட்டி ஆஃப் டீ ப்ரொடியூஸ் ஆகுது வித் லார்ஜர் ஷூட் அண்ட் ட்ராஃப்ட் டாலரன்ஸ். நம்மளுக்கு அந்த டீ பிளான்ட்டில் எப்படி இருக்குமா, ஷூட்ஸ் வந்து லார்ஜராக இருக்குது. அப்போ நம்மளுக்கு லீவ்ஸ் தானே முக்கியம். அப்போ ஷூட் அதிகமாக இருந்தது, ஸ்டெம் அதிகமாக பெருசாக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நிறையா லீவ்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன குவாலிட்டி இருக்குன்னா ட்ராஃப்ட் டாலரன்ஸ். நம்மளுக்கு வந்து வறட்சியை வந்து டாலரேட் பண்ணிக்கூடிய அந்த கெப்பாசிட்டியுமே அந்த TV29ல் இருக்குது. அந்த பாலிப்ளாய்ட் ப்ரீடிங் மூலமாக நம்மளுக்கு உருவாக்குன TV29ல். தென் ட்ரிட்டிகேல்ன்றது ஒரு வீட் வெரைட்டி. இட் இஸ் அ ஹைப்ரிட் ஆஃப் வீட் அண்ட் ரை. வீட் அண்ட் ரையோடைய ஹைப்ரிட் தான் என்ன தான் இந்த ட்ரிட்டிகேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வீட்டையும் ரையையும் ஹைப்ரிட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்னது கிடைக்குது, ட்ரிட்டிகேல் கிடைக்குது. இது வந்து என்னதுன்னா 6 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால அது 6N ட்ரிட்டிகேல்னு சொல்கிறாங்க. டு மேக் திஸ் பிளான்ட் ஃபர்டைல் பாலிப்ளாய்டி இஸ் இன்டியூஸ்ட். இந்த பிளான்ட்டை ஃபர்டைல் பண்ணுறதுக்காக பாலிப்ளாய்டியை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிப்ளாய்டின்றது என்னது, மோர் தென் 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், எவ்ரிதிங் இஸ் பாலிப்ளாய்டி. இட் ஹாஸ் ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். இந்த ட்ரிட்டிகேலோட அட்வான்டேஜ் என்னதுன்னா அதில் நிறையா டயட்ரி ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே அதில் அதிகமாக இருக்கா. நெக்ஸ்ட்டு ரஃபானோ பிராசிகா, இட் இஸ் அன் அலிலோ. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜீன்ஸை நம்ம எப்போயுமே எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், ரிட்டனில் எழுதும்போது ஜெனட்டிக் ஸ்பீஷஸையும் ஜீனையும் ஸ்பீஷஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணிடணும். இங்கே வந்து புக் கண்டென்ட்ன்றதுனால அண்டர்லைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ரிட்டன் கண்டிஷனில் எழுதும்போது நம்ம ஜீனையும் ஸ்பீஷஸையும் தனியாக எழுதி நம்ம என்ன பண்ணிடணும், அண்டர்லைன் பண்ணிடணும். இது வந்து என்னது, அல்லோ டெட்ராப்ளாய்டு பை கால்சிசைன் ட்ரீட்மெண்ட். ஸோ பாலிப்ளாய்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, இது வந்து என்னது டெட்ராப்ளாய்டு. அதுலேயும் என்னது அல்லோ டெட்ராப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கால்சிசைன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக இந்த ரஃபானோ பிராசிகா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து ஒரு டெட்ராப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. 4 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து நம்மளுக்கு என்னது, டெட்ரானாலே 4. அப்போ 4 செட் ஆஃப் குரோமோசோம் நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகுது. Then comes to mutation breeding. Mutation என்னதுன்னா it is defined as a sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism. இது படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நியூக்ளியோடைடு எப்படி பிரியும்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் குரூப்பு. பாஸ்பேட் குரூப் தான் என்னது, நம்மளோட ஜீன் இருக்குது இல்லையா, அந்த ஜீனோடைய பேக் போன்னு சொல்லக்கூடிய இதான் என்னது இந்த பாஸ்பேட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நியூக்ளியோசைடு வந்து எதனால் மேடாக இருக்கும் அப்படின்னா நைட்ரோஜீனஸ் பேஸும் பென்டோஸ் சுகரும், ஒரு 5 கார்பன் சுகரும் நம்மளுக்கு நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசைன் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது நியூக்ளியோசைட். ஸோ நியூக்ளியோடைடை எப்படி பிரிக்கிறோம், நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப்பாக பிரிக்கிறோம். நியூக்ளியோசைட் எதனால ஆனது, நைட்ரோஜனஸ் பேஸ் பென்டோஸ் சுகரால் ஆனது. பென்டோஸ் சுகர் ஆனது 5 கார்பன் காம்பவுண்டு. நைட்ரோஜனஸ் பேஸ்னால் என்னது, அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசைன். இதில் அடினைன் தைமைனும் டபுள் பாண்டையும், குவானைன் சைட்டோசைன் ட்ரிபிள் பாண்டால் கனெக்டட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த நியூக்ளியோடைடில் இருக்க சடன் சேஞ்ச் தான் என்னது, இப்போ நம்ம ஸோ இதுதான் ஒரு ஜீனுன்னு எடுத்துக்குவோம். அந்த ஜீனில் வந்து நிறைய நியூக்ளியோடைட்ஸ் கண்டென்ட்டால் நம்மளுக்கு மேலாயிருக்கு. அப்போ இந்த நியூக்ளியோடைடில் நடக்கிற சடன் சேஞ்சினால தான் நம்மளுக்கு என்ன நடக்குதா, மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஒரு ஜீனில் வந்து இந்த மாதிரி மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், மல்டிபிள் ஜீன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா எல்லா செல்லுமே டிவைட் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகும். அப்போது அது என்னன்னு சொல்கிறோன்னா ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹெரிட்டபிள் சேஞ்ச் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் ஒரு டிஎன்ஏல இருக்குது. டிஎன்ஏல தான் என்னது ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸில் வந்து நம்மளுக்கு நியூக்ளியோடைடில் தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, மியூட்டேஷன் நடக்குது. ஸோ இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் அ டிஎன்ஏ இன் அன் ஆர்கானிசம். ஸோ ஒரு டிஎன்ஏல இருக்க நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் இருக்கிற ஹெரிட்டபிள் சேஞ்சு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா, மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் விச் இன் டர்ன் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் த ஆர்கானிசம். ஸோ ஒரு ஜீனில் இப்போ ஒரு ஜென்ரேஷனில் ஒரு ஜீனை வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஒரு மியூட்டேஷன் நடக்குதுன்னா அது மற்ற ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகும். அப்போது அது எந்தெந்த ஆர்கானிசம்லாம் அந்த ஜீன் வந்து கேரி ஆகுதோ அந்தந்த ஆர்கானிசமே அதை அஃபெக்ட் பண்ணும். த ஆர்கானிசம் விச் அண்டர்கோஸ் மியூட்டேஷன் இஸ் கால்ட் அ மியூட்டன். எந்த ஒரு ஆர்கானிசம் அந்த மியூட்டேஷனை, இப்போ இந்த ஆர்கானிசமில் தான் இப்போ ஒரு பாடியில் இருக்க இல்லை ஒரு பிளான்ட் பாடியில் இருக்க ஒரு நியூக்ளியோடைடில் தான் அந்த இது நடக்குது அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாடி பேர் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது மியூட்டேஷன் அண்டர்கோ பண்ணுதோ அந்த ஆர்கானிசம் என்னது மியூட்டன்ட். த ஃபேக்டர்ஸ் விச் இன்டியூஸ் மியூட்டேஷன் ஆர் நோன் அஸ் மியூட்டாஜென்ஸ் ஆர் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ். எந்த ஃபேக்டர் வந்து எந்த ஒரு
ஏதோ ஒரு பொருள் தானே வந்து அந்த மியூட்டேஷனை காஸ் பண்ணும். ஒன்று அது பேத்தஜனாக இருக்கலாம், இல்லை ஒரு அது வந்து அயோனைசிங் ரேடியேஷனாக இருக்கலாம். அது எந்த இது வந்து அந்த மியூட்டேஷனை காஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன தான் மியூட்டாஜென்ஸ் ஆர் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மியூட்டாஜென்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. மியூட்டாஜென்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ்னு 2 இருக்குது. ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் என்னென்னலாம் பார்த்தோன்னா ரேடியேஷன்ஸ், நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ரே, ஆல்ஃபா, பீட்டா, காமா ரே, யூவி ரே, அப்புறம் டெம்பரேச்சரும் என்னது ஒரு ஃபிசிக்கல் மியூட்டாஜன் விச் இன்டியூஸ் மியூட்டேஷன் ஆர் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் மியூட்டாஜன்ஸ். இது எல்லாமே என்னது கெமிக்கல்ஸில் வராது. எக்ஸ்ரே நம்ம கெமிக்கலில் சொல்ல முடியுமா? நோ. அது வந்து என்னது ஒரு ஃபிசிக்கலி நம்ம ஒரு ரேயை வந்து பாஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மியூட்டேஷனை கொண்டு வரோம். அப்போ அது ஃபிசிக்கல் மியூட்டாஜன்ஸ். கெமிக்கல் மியூட்டாஜன்ஸ்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் இன்டியூஸ் மியூட்டேஷன் ஆர் கால்ட் அஸ் கெமிக்கல் மியூட்டாஜன்ஸ். எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மியூட்டேஷனை காஸ் பண்ணுதோ அது கெமிக்கல் மியூட்டாஜன். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட். மஸ்டர்ட் கேஸும் நைட்ரஸ் ஆசிடும் என்ன பண்ணுது? மியூட்டேஷன் காஸ் பண்ணுமா. த யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இன் கிராப் ப்ரீடிங் improvement is called mutation breeding. So mutation breeding ன்றது என்னது? ஒரு பிளான்ட்ல வந்து இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் கொண்டு வரது மூலமா நம்ம ஒரு பெட்டர் குவாலிட்டியை, நம்மளுக்கு தேவையான ஒரு குவாலிட்டியை அந்த பிளான்ட்லேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீனை ஒரு இன்செர்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை இருக்கிற ஜீனை நம்ம ஆல்டர் பண்ணுறது மூலமாகவோ நம்மளுக்கு ஒரு பெட்டர் குவாலிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சயின்டிஸ்ட் வந்து. அப்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய அதை ஒரு பிளான்ட்டில் அந்த மியூட்டேஷனை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நிறைய சீட்லிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இங்கே வந்து ப்ரீட் பண்ணலாம். அதனால தான் என்னது இது மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு மோர் டு நோ, காமா கார்டன்னா என்னதுன்னா, காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன், இட் இஸ் அ கான்செப்ட் பாப்புலரைஸ்ட் ஆஃப்டர் World War II ஃபார் த பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ World War IIல வந்து எப்பயுமே வந்து ரேடியேஷன்ஸ் வந்து தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த காமா கார்டன் இல்லை அட்டாமிக் கார்டன்றது ஒரு கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, ஒரு பீஸ்ஃபுல் யூஸாக, ஒரு அட்டாமிக் எனர்ஜியை பீஸ்ஃபுல்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த காமா கார்டன் ஆர் அட்டாமிக் கார்டன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. This is a type of induced mutation breeding where radioactive sources, particularly gamma ray from cobalt-60 and cesium-137 are used to induce the desirable mutation in crab plants. அப்போ cobalt-60 cesium-137 என்னது ஒரு radioactive source. அதுலேருந்து என்னது gamma rays வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகுது. அப்போ அந்த ரேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாமா? ஒரு desirable mutation ஒரு crop plantல கொண்டு வரலாமா. இதுதான் என்னது gamma garden அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மியூட்டேஷன் ப்ரீடிங்னால என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு? எக்ஸாம்பிள்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஷர்பாதி சோனாரா அப்படின்றது ஒரு வீட்டு விச் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சொனாரா 64 பை யூசிங் காமா ரேஸ். ஸோ சொனாரா 64 அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? காமா ரேவை இன்ஜெக்ட் பண்ணி அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வெரைட்டி அப்படின்னா ஷர்பாதி சோனாரா. அது வந்து வீட் ப்ரொடக்ஷன். இது ஒரு பெட்டர் குவாலிட்டி கம்பேர்ட் டு சொனாரா 64. நெக்ஸ்ட் அட்டாமிட்டா 2 ரைஸ்ன்றது வித் சலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அட்டாமிட்டா 2 ரைஸ்ன்றதும் ஒரு மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் உருவான ஒரு பிளான்ட்டு. அதில் சலைன் டாலரன்ஸ், உப்பு தண்ணியில் வச்சாலும் வளர்கிற செடிஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். நிறைய செடி வந்து உப்பு தண்ணியில் வச்சா வளராது. ஸோ சலைன் டாலரன்ட் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளான்ட்டு. அப்புறம் பெஸ்ட்டையும் ரெசிஸ்ட் பண்ணுமா. இன்செக்ட்ஸ், பெஸ்ட் இருக்கு இல்லையா, தேவையில்லாத இன்செக்ட்ஸ், பூச்சி நம்ம பிளான்ட் ப்ரொடக்ஷனை டேமேஜ் பண்ணுறதுக்கான இதுக்கு தான் என்னது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த இதையுமே ரெசிஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த அட்டாமிட்டா 2 ரேஸில் இருக்குதான். கிரவுண்ட் வித் திக் ஷெல்ஸ். ஸோ திக் ஷெல்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ண ஈஸியாக வந்து இன்செக்ட் வந்து அது என்ன சாப்பிடாது. கிரவுண்ட் நட் சாப்பிட்றதுக்காகவே நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த இன்செக்ட்ஸில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு திக் ஷெல்லாக இருந்தது அப்படின்னா அதால் பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டி தானே. இது எல்லாமே மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் உருவாக்குன ஒரு ப்ராடக்ட்ஸ். ஷர்பாத்தி சொனாரா, அட்டாமிட்டா 2 ரைஸ், கிரவுண்ட் நட்ஸ். இது 3 தான் ஞாபகம் வச்சுக்கணும். Then hybridization என்னதுன்னா, it may be defined as a process of crossing 2 or more type of plants for bringing their desired characters together into one progeny called hybrid. So இப்போது ஒரு பிளான்ட் இருக்குது, இதில் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கிற, ஒரு பெட்டர் குவாலிட்டி இருக்க ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு பிளான்ட்டில் இன்னொரு பெட்டர் குவாலிட்டி இருக்க ஜீன் இருக்குது. ஸோ இந்த 2 ஜீனையுமே இது ரெண்டத்தையும் ஹைப்ரிட் பண்ணி இது 2 பெட்டர் குவாலிட்டி ஜீனையும் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரதான் என்னதான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மூலமாக நம்ம இதை ப்ரீட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறையா பிளான்ட் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஒரு பெட்டர் குவாலிட்டியிலேருந்து நம்ம அதை என்ன பண்ணலாம்? ப்ரீட் பண்ணி அதை நிறைய பிளான்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் கிராசிங் 2 or more டைப் ஆஃப் பிளான்ஸ். இது ஒரு பிளான்ட்டு, இது ஒரு பிளான்ட்டு. ஃபார் பிரிங்கிங் தேர் டிசைர்ட் கேரக்டர்ஸ், அதோடைய டிசைர் கேரக்டர்ஸை டுகெதராக கொண்டு வந்து ஒரு ப்ராகனியில், ஒரு சில்ட்ரன், ப்ராகனினா மோஸ்ட்லி சில்ட்ரன் சொல்லுவாங்க, ஒரு ப்ராஜனி, ஒரு சைல்டில் வந்து கொண்டு வரதான் என்னது ஒரு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் என்னது ஹைப்ரிட். ஏன்னா ரெண்டு பிளான்ட்டில் இருந்து வர ஜீனுமே இதுக்குள்ளே இருக்குது. ஹைப்ரிட்ன்றது இட்ஸ் சுப்பீரியர் இன் 1 or more கேரக்டர்ஸ் டு போத் பேரண்ட்ஸ். இந்த ஹைப்ரிட் என்னவா இருக்கும்னா, இந்த 2 பேரண்ட் இருக்குல்லையா, அந்த 2 பேரண்ட்டையுமே விட அதிகமான ஒரு குவாலிட்டி, சுப்பீரியர் குவாலிட்டி வந்து இந்த ஹைப்ரிடுக்கு இருக்கும்.
hybridization, it is a common method of creating genetic variation to get improved varieties. இது வந்து ஒரு genetic variation மூலமா நம்ம improved varieties கொண்டு வர ஒரு process தான். hybridization ஓட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ட்ரிட்டிகேல் எடுத்திருக்காங்க. ட்ரிட்டிகேலோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ட்ரிட்டிகேல்ன்றது என்னது? ஒரு 6N. ட்ரிட்டிகேல்ன்றது என்னது? ஒரு 6 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கிற ஒரு ஹைப்ரிட். எதுக்கு பார்த்தோம்? வீட்டையும் ரையையும் கிராஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியலாம். சீரியல் கிராப்ஸில் ஃபஸ்ட்டு மேன்மேட் கிராப் வந்து இந்த ட்ரிட்டிகேல் தானே. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரிட்டிகேல் இஸ் அ ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியல் ஹைப்ரிட். இட் இஸ் அப்டைன் பை கிராசிங் வீட்டோடைய சயின்டிஃபிக் நேம் என்னது? ட்ரிட்டிகம் டியூரம். ட்ரிட்டிகம் டியூரம்ன்ற ஸ்பீஷஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து என்னது? டிப்ளாய் இருக்குது. 2N = 28. அதோட குரோமோசோம் எவ்வளோ இருக்கா? 28 செட்ஸ் 28 குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரையோட ஜெனட்டிக் நேம் வந்து என்னது? சிகேல் சீரியல். அப்போது ட்ரிட்டிகம் டியூரமையும் சிகேல் சீரியலை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2N = 14. இதில் 14 வந்து நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. அப்போது F1 ஹைப்ரிட் வந்து எப்படி இருக்குமா? F1 ஜென்ரேஷனில் ஒரு ஹைப்ரிட் ப்ரொவைடாக இருக்கும் இல்லையா? அது வந்து ஸ்டெரைலாக இருக்குது. இதிலேருந்து எந்த பிளான்ஸையுமே நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. 2N = 21 இருக்குது. தென் த குரோமோசோம் நம்பர் இஸ் டபுள்ட் யூசிங் கால்சிசைன். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வீட்டையும் ரையும் நம்ம எடுத்து கிராஸ் பண்ணிக்கிறோம். இதில் 28 இருக்குது, இதில் 14 இருக்குது. அப்போது இது ரெண்டுமே டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஹைப்ரிட் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரோம். அந்த பிளான்ட் எப்படி இருக்கா? ஸ்டெரைலாக இருக்குது, ஃபர்டைலாக இல்லை. அதுலேருந்து எந்த பிளான்ஸையுமே நம்ம கொண்டு வர முடியாதுன்ற கண்டிஷனில் அது இருக்குது. இப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்சிசைனை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போயே பார்த்தோம் இல்லையா? கால்சிசைனுன்றது என்னது? நம்ம ஒரு பாலிப்ளாய்டியை இன்டியூஸ் பண்ணுற ஒரு ஹார்மோன். அப்போ இந்த கால்சிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? F1 ஹைப்ரிட் ஸ்டைலாக இருக்குது. இந்த குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகுது. இந்த குரோமோசோம் நம்பரை நம்ம டபுள் பண்ணுறோம். ஆல்ரெடி 21 இருக்கா? இந்த 21 நம்ம என்ன பண்ணுறோம்? 42 டபுள் பண்ணுறோம். அதுக்கு அந்த டபுள் பண்ணதுக்கு பேர் தான் என்னது? ஹெக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிகேல். இதில் பார்த்தோன்னா ட்ரிட்டிகம் வந்து ஒரு டெட்ராப்ளாய்டு பிளான்ட். ட்ரிட்டிகம்ன்றது என்னது? ஒரு டெட்ராப்ளாய்டு. அதப்போ அது என்ன பண்ணும்? 4 செட் ஆஃப் குரோமோசோம்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ரை வந்து என்னதுன்னா ஒரு டிப்ளாய்டு பிளான்ட். ஸோ டிப்ளாய்டாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது? 2 செட்ஸை நம்மளுக்கு குரோமோசோம்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு 6 செட்ஸ் வந்து இப்போ கிடைக்குதா? அதனால தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹெக்ஸாப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அப்டைன் பை கிராசிங் வீட். ட்ரிட்டிகம் டியூரமில் 2N = 28 வந்து நம்மளுக்கு இருக்குது. அதோடைய செட்டில் வந்து 28 இருக்குது. ரை சிகேல் 2Nன்றது 14 இருக்குது. F1 ஹைப்ரிட் வந்து ஸ்டெரைலாக இருக்கா? இது ரெண்டுலேருந்து நம்மளுக்கு வர F1 ஹைப்ரிட் எப்படி இருக்குது? ஸ்டெரைலாக இருக்குது. 2N = 21 வந்து நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் அமௌண்ட் இருக்குது. அப்போ இந்த 21 என்ன பண்ணுறோம்னா நம்ம டபுள் பண்ணுறோம். கால்சிசைன் இன்ட்ரடியூஸ் பண்ணி 21 வந்து டபுள் பண்ணுறோம். 42 கன்வெர்ட் ஆகுது. இது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா 6 செட்ஸ். ஏன்னா ட்ரிட்டிகம்ன்றது ஒரு டெட்ராப்ளாய்டு. அதனால் 4 செட் ஆஃப் குரோமோசோம் அது ப்ரொவைட் பண்ணுது. ரை டிப்ளாய்டு 2 செட் ஆஃப் குரோமோசோம் ப்ரொவைட் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6 செட்ஸ் கிடைக்குது. அப்போ ஹெக்ஸாப்ளாய்டு. அதனால் அப்படி சொல்கிறோம். The cycle of crop rising and selection continues till the plant with the desired characters are finally obtained. So இந்த crop rising செலெக்ஷனுமே வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. till நம்மளுக்கு desired characters ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The development of new variety is a long drawn process. So நியூ வெரைட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். லாங் ட்ரான், ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Two main aspects of hybridization are to combine the characters of two plant in one plant and to utilize the hybrid vigor. So வந்து நம்ம இந்த ஹைப்ரிடைசேஷனில் இருக்க ரெண்டு மெயின் ஆஸ்பெக்ட் என்னதுன்னா அந்த ரெண்டு பிளான்ட்டில் இருக்க கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணுறது. ஒரு பிளான்ட்டை to combine the characters of two plants in one plant. ஒரே பிளான்ட்டில் அந்த ரெண்டு பிளான்ட்டோடைய டிசைரபிள் கேரக்டர்ஸையும் கொண்டு வரது ஒன்று. தென் வந்து அண்ட் யூட்டிலைஸ் த ஹைப்ரிட் வைகர். அந்த ஹைப்ரிட் வைகரை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அது வந்து என்னது இது ரெண்டுமே என்னது மெயின் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.